நம்மளோட குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இருக்கு அப்படிங்கறத நம்ம வீட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? குழந்தைங்க வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஈஸியா வந்து இரிட்டேட் ஆயிடுறாங்க. படிக்க உட்கார்றாங்க. ஆனா அவங்களுக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அதே மாதிரி அவங்களோட ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப வெளிர் நிறத்துல இருக்கு. அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து டயர்டாவே இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அடிக்கடி கால் வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா, ரத்த சோகை இருக்குங்கிறதுக்கான இண்டிகேஷனா கூட இருக்கலாம். நீங்க கண்டிப்பா உங்களுடைய பீடியாட்ரிஷியனை பார்த்து அதுக்கான ரத்த பரிசோதனை எடுத்துட்டு ஹீமோகுளோபின் குறைவா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து கூட என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கலாம்னு பார்க்கலாமா? கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கீரை. எல்லா வகையான கீரையிலுமே நம்மளுக்கு ஹீமோகுளோபின் இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், நட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து அதிகமா வந்து இருக்கு. சோ இப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸா வந்து இது எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கடலை முட்டாய், எள்ளுருண்டை அப்படி வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எல்லா நட்ஸுமே வந்து பவுடர் பண்ணிட்டு அதை வந்து லட்டு மாதிரி பிடிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த நிலக்கடலை, கொண்டக்கடலை, பச்சை பயிறு, ராஜ்மா இதுவுமே நம்ம வந்து டெய்லி ஈவினிங் வந்து முளைக்கட்டின பயிரை வந்து வேக வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸா வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அயன் ரிச் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறது நம்மளால ஈஸியா வந்து ரெக்டிஃபை பண்ணிட முடியும். குழந்தைங்களும் வந்து ஹாப்பியா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, சூப்பரா படிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.